Question number 5. Show that the following points taken in order form the vertices of a parallelogram. பின்வரும் புள்ளிகள் வரிசைப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது ஒரு இணைகரத்தை அமைக்கும் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். பாயிண்ட் ஏ வந்து -3 1, பாயிண்ட் பி வந்து -6 -7, பாயிண்ட் சி வந்து 3, -9, பாயிண்ட் டி வந்து 6, -1. ஓகேங்களா? இதில் வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக 3 பாயிண்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து 4 பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். பாருன்னா ஏபிக்கு ஈக்குவலான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பிசி, நெக்ஸ்ட்டு சிடி, அடுத்து டிஏ. இது 4 நம்ம வேல்யூஸ் டிஸ்டன்ஸு ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இணைகரம்னு கேட்டிருக்காங்க, பேரலலோகிராம்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரலலோகிராம்னா என்ன ஃபார்முலா? ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஆப்போசிட் சைடு என்னென்னா ஃபஸ்ட்டு தேர்டு பியு டியு. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஏபி கண்டுபிடிக்கிறோம்ல, ஏபியு, லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிப்போம்? டிஏன்னு கண்டுபிடிப்போம். அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். செகண்டாக என்ன கண்டுபிடிப்போம்? பிசியு, சாரி ஃபஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு தேர்டு ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸும் தேர்ட் டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். செகண்ட் டிஸ்டன்ஸு ஃபோர்த்து டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான், அது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஒரு பேரலலோகிராம், இணைகரம்னு சொல்லுவோம். இல்லாட்டி இல்லை, சிம்பிள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏபிக்கான பாயிண்ட் எடுத்துட்டேன். ஸோ டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ அதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -6 -3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -7 -1 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் -6 + 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -8 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டே மைனஸ் பண்ண என்ன? 9 + 64. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 73, √73ன்னு கிடைக்குமா? ஏபி = √73ன்னு கிடைக்கும். பிசி, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. ஸோ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 - -60 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -9 -7 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் ப்ளஸ் 3 + 6 9 ஸ்கொயர்டு. ஸோ -9 + 7 -2 தி ஹோல் ஸ்கொயர்டா. ஸோ 9 ஸ்கொயர்னா 81, -2 த ஹோல் ஸ்கொயர்னா 4, 81 + 4 85. ஸோ இது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் சிடி, சிக்குரிய பாயிண்ட் என்ன? 3 -9 6 -1. ஸோ இது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 6 - 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 -9 மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் 2 ஸ்கொயர்டு. ஸோ இது ரெண்டு இது பண்ணால் 8 கிடைக்கும். 8 ஸ்கொயர்னா 64, 3 ஸ்கொயர்னா 9. இது ரெண்டு ஆட் பண்ணால் 73 கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டிஏ, டியோட பாயிண்ட்டு, இது ஏவோட பாயிண்ட்டு. இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -9 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 + 1 2 த ஸ்கொயர்டு 4, 81 + 4 85 கிடச்சிச்சு. ஸோ எனக்கு ஃபோர்த்து ஒன் 85 கிடச்சிருக்கு, தேர்டு ஒன்று 85 கிடச்சிருக்கு. ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஒன்றுன்னு சொல்லிட்டேன். இது வந்து செகண்ட் ஒன்றும் 85 கிடச்சிருக்கு, ஃபோர்த்து ஒன்று 85 கிடச்சிருக்கு, ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று 73, ஃபஸ்ட்டு ஒன்று √73 கிடச்சிருக்கு, அண்டு தேர்டு ஒன்று √73 கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதைத்தான் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிஷனை எழுத போகிறோம். AB = CD = √3, BC = DA √85. The opposite sides are equal. Hence ABCD is a parallelogram அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். A = -7 -3, B = 5, 10, C வந்து பாயிண்ட் C வந்து 15, 8, D வந்து 3, 5. ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக என்ன பண்ணமோ டிட்டோ அதே தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். பண்ணி நம்ம கண்டிஷனை வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஏபியோட பாயிண்ட்டு, பியோட பாயிண்ட் எடுத்து டிஸ்டன்ஸுக்குரிய ஃபார்முலா. அதில் வந்து நான் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 5 + 7 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10 + 3 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதை வந்து 12 ஸ்கொயர்டு ப்ளஸ் 13 ஸ்கொயர்டு. 12 ஸ்கொயர்னா 144 ப்ளஸ் இது 13 ஸ்கொயர்னா 169. ரூட் எடுத்தோம்னா 313 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பிசி, பிக்குரிய பாயிண்ட்டு, இது சிக்குரியது. ஸோ இதை ரூட் எடுக்கிறேன். 15 - 5 10, 8 - 10 -2 த ஹோல் ஸ்கொயர், 10 ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர், 100 + 4 104 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு சிடி 15 8, சிஇ டி பாயிண்ட் இது. ஸோ அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கிது? √144 + 169 கிடைக்கிது.
ஸோ ரூட் ஆஃப் 330 கிடைக்குமா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு டிஏ கண்டுபிடிக்கிறோம். பாயிண்ட் டி இது ஏ. ஸோ ரூட் எடுக்கிறோம். -7 -3 the whole squared plus -3 -5 the whole squared. ஸோ இதுன்னா -5 ரெண்டே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் ஆட் பண்ணால் -10 the whole squared plus -3 +5 the whole squared. ஸோ -10னா 100 + 4. ஸோ 104 ரூட் ஆஃப் 104. ஸோ இது ஈக்குவலா? ஸோ ஏபி ஈக்குவல் டு சிடி 330 ரூட் ஆஃப் பிசி ஈக்குவல் டு டிஏ வந்து ரூட் ஆஃப் 104. ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஹென்ஸ் ஏபிசிடி இஸ் ஏ பேரலலோகிராம் அப்படின்னு சொல்லி நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டோம்.